பண்ண போகிறது ஜலாபினோ ஃப்ரைடு பீஸ். இது வந்து காண்டினென்டல் டிஷ்ஷு. அதோட மிக்சிங்கை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பீஸ், ஜலாபினோஸ், கட் பண்ண லெமன், சாப் பண்ண பார்ஸ்லி, பொரிச்சு வைக்க எக், தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு வாட்டர். சொன்ன மாரி அதோட மிக்சிங்கை எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இது தேவையான எக்கு, ஒரு டீஸ்பூன் மைதா, நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வைக்கிற ஜலாபினோஸ், சாப் பண்ண கார்லிக், சாப் பண்ண பார்ஸ்லி, தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு ஒரு லெமன் வித் லெமன் ஜூஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிறது இந்த ஃபாஸ் ஆஃபீஸோட இந்த மிக்சிங்கை கலக்கிறோம். இந்த பேட்டரோட ஃபிஷ்ஷை போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கழிச்சு அதோட மசாலா எல்லாமே இந்த ஃபிஷ்ஷில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வைக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண ஃபிஷ்ஷை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நான் எண்ணெயை ஊற்ற போகிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, சேலோ ஃப்ரைங் தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப கம்மியாக ஊற்றினா போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த அளவுக்கு தான் எண்ணெய் இருக்கணும். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, சேலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால இது வந்து சியர் ஃபிஷ்லேயும் போடலாம், ஃபாஸா ஃபிஷ்லேயும் போடலாம். இப்போ நம்ம போகிறது இது ஃபாஸா ஃபிஷ். இந்த மசாலாலாம் மேலே அப்ளை பண்ணால் தான் அதோட சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டாக கிடைக்கும். டேஸ்ட்டு ஏன்னா இந்த ஜலாபினோங்கிறது ஒரு காண்டினென்டல் ஃபிஷ்ஷு. இதோட ஜலாபினோ வந்து ஸ்பைஸியாக இருக்கும், கொஞ்சம் மீடியம் ஸ்பைஸியாக இருக்கும். இது வந்து ஃபாரினர்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபிஷ்னாவே ரொம்ப உடம்புக்கு நல்லது, சிக்கன் மட்டனோட. நான்வெஜ்ஜுன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக குக் பண்ணுறது ஃபிஷ்ஷு. ஏன்னா மட்டன் சிக்கன்னா டைமிங் ஆகும். இதனால் ஃபாரினர் சீக்கிரமாக வேணால் குயிக்காக நம்ம ரெடி பண்ணோன்னா இந்த ஃபிஷ்ஷை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஃபிஷ் வந்து ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட போகிறோம். சிம்மில் வச்சா தான் அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர்லாம் ஆகும். ஃப்ளேவர்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப மசாலா எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பரட்டி போடும்போது மீனை குத்தக்கூடாது, நிதானமாக போட்டால் தான் அதோட ஃபிஷ்ஷு வந்து உடையாமவும் இருக்கும். அதுக்கு பார்த்து பொறுமையாக செய்யணும். ஃபிஷ்ஷு வெந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து திருப்பி கொஞ்சம் சிம்மு அதிகமாக வச்சு கொஞ்சம் குக் பண்ணுறோம். இது வந்து சியர் ஃபிஷ்ஷில் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இப்போ பண்ணுறது பாஸா ஃபிஷ்ஷு. இதோட டாட்டார் சாஸ் சாப்பிட்லாம், ரெட் பெப்பர் சாஸ் சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து இது அக்காம்பனிமெண்ட்டாக டாட்டார் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி கார்னிஷை வச்சு செட் பண்ணி பிளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதோட இந்த குக் பண்ண ஃபிஷ்ஷை, இந்த கோல்டன் கலர் உள்ள குக்கான ஃபிஷ்ஷை பிளேட்டில் வச்சு சர்வீஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த ஃப்ரை பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டாட்டா அரிசி ஆல்ரெடி ரெடிமேடாகவும் இருக்கும், நம்ம ரெடி பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப் பண்ண ஆனியன், மைனஸ், சால்ட்டு, பெப்பர் மிக்சிங் தான், வேறு எதுவும் இல்லை. இதை வந்து இதோடு வச்சு நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இதில் மேலே கார்னிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ண பார்ஸ்லி மேலே போட்டு